ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் பன் பட்டர் ஜம்ப் இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு காமெடி ஜேனரில் உருவாக்கப்பட்ட மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். ஒரு கல்யாணத்தில் 2 அம்மாக்கள் சந்திக்கிறாங்க. இந்த 2 அம்மாவும் தங்களுடைய பையனை பற்றி ரொம்ப புகழ்கிறாங்க. ரொம்ப நல்லவன் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப புகழ்கிறாங்க. இப்போ இந்த 2 அம்மாக்களும் தங்களுடைய பையனுக்கு லவ் மேரேஜ் தான் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இப்போ இந்த பிளான் படி அவங்களுடைய பையனை வளர்க்குறாங்க. இப்போ இறுதியில் அவங்க 2 பேரும் அவங்க அம்மா நினச்சபடி லவ் பண்ணி கல்யாணம் மூச்சாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். படத்துடைய பாசிட்டிவ்னாவே அந்த படத்துடைய ஹீரோ ராஜீவ் ஜெயமோகன் இவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. ஒரு காமெடியான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடியாலே சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபில் வர காமெடி எல்லாமே சூப்பராக எடுபட்டுருக்கு. அந்த காலேஜ் வர காமெடி அப்படின்ட்டு நல்லாவே நம்மளை சிரிக்க வச்சுருக்காங்க. அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. ஒரு நண்பனுடைய பிரிவு, சோகம், லவ், எமோஷனல் இப்படி எல்லாத்துலேயுமே செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. படத்துடைய ஹீரோயின் அவங்களும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் அம்மாவாக நடிச்சிருக்கீங்க தேவதர்ஷன், சரண்யா மேம் இவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது. சார்லி அவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது. இப்படி படத்தை நடித்த எல்லாமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. படத்துடைய பிஜி மியூசிக் படத்துக்கு என்ன தேவையோ நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்துடைய சினிமோட்டோகிராஃபிக் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு விஷுவல் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அதேமாரி படத்துடைய கிளைமேக்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு சூப்பரான ஒரு கதையை சொன்ன நம்ம டைரக்டர் செகண்ட் ஹாஃபில் அது அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றிட்டாரு. வழக்கமான கதை மாதிரியே வந்திருக்கு. சோகம், ஒரு யதார்த்தமான கதை அப்படி இப்படின்ட்டு எல்லாம் இப்போ எப்படி இது மாதிரியான டெம்ப்ளேட் எடுப்பாங்களோ அதே மாதிரி டெம்ப்ளேட்டே கொண்டு போயிட்டாங்க. ஒரு லவ் ஃபெயிலர் ஆனால் குடிக்கிறது, நம்ப விட்டு போனால் அப்படி சரக்கு அடிக்கிறது அப்படி இப்படின்ட்டு வழக்கமான படம் மாதிரி காமிச்சிருக்காங்க. படம் பார்க்கறதுக்கு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் போரிங் ஏற்படுத்துது, கொஞ்சம் சலிப்பு தட்டுது. அதுவும் படத்துடைய செகண்ட் ஹாஃப் முடிஞ்ச அந்த கிளைமேக்ஸ் வரைக்குமே நம்மளால் என்னடா பார்த்து பழக்கப்படம் அதே சீன் தான் இருக்கே, பார்த்த படத்தையே எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஜேனரில் இவங்க சொல்லியிருக்கலாம். கிளைமேக்ஸ் ஒரு சூப்பரான கிளைமேக்ஸை கொடுத்துருக்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தம் அந்த படம் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.